வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆஷ்கிராஃப்ட், கிரிஃபித்ஸ் அப்புறம் டிஃபன் இவங்க 3 பேரும் சேர்ந்து எழுதின த எம்பையர் ரைட்ஸ் பேக் இந்த புக்லேருந்து சாப்டர் 1 சம்மரி பார்க்கலாம் வாங்க. பில் ஆஷ்கிராஃப்ட், கெரத் கிஃபின்ஸ் அப்புறம் ஹெலன் டிஃபன் இவங்க இந்த புக்கில் ஒரு டிபேட் மாதிரி செய்கிறாங்க. எதை பற்றினா இந்த போஸ்ட் கொலோனியல் ஒர்க்ஸ்னால் ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆளும் போது இந்த ஆளப்படுற நாடு இந்த ஆள்ற நாட்டோட காலனி ஆகிடும். ஆனால் அவங்க காலனியை விட்டு போனாலும் சரி, அதாவது ஆள்றவங்க இப்போ இந்தியாவுக்கே பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் பிரிட்டிஷ் போயிட்டு அப்புறமும் கூட நம்ம ஆங்கிலத்தில் எழுதுறதெல்லாம் போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரிட்டன் ஆண்ட நாடுகள்லேருந்து அவங்க விடுதலை அடைஞ்ச பிறகு கூட வெளிவந்த அந்த புத்தகங்கள், லிட்ரேச்சர், இலக்கியங்களுடைய படைப்புகளை அந்த ரிலேஷன்ஷிப்பை இவங்க டிபேட் பண்ணுறாங்க. அதில் இந்த போஸ்ட் கொலோனியல் டெக்ஸ்டில் வார்த்தைங்களோட வலிமையை பற்றி இவங்க பேசுகிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த இலக்கியங்களில் எப்படி இந்த யூரோசென்ட்ரிக் நோஷன்ஸ் அந்த மொழியிலும் தெரியுது, இலக்கியத்திலும் தெரியுது. இதுதான் இவங்க முக்கியமாக பேசுகிறாங்க. இப்போ சாப்டர் 1 கட்டிங் த கிரவுண்ட், கிரிட்டிக்கல் மாடல்ஸ் ஆஃப் போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர்ஸ். இப்போ அவங்க இதில் எத்தனை மாடல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர்ஸ்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க இந்த மெட்டீரியல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணுறாங்க ஒரு லிங்குவிஸ்டிக் கல்ச்சராக. அப்போது அவங்க 4 மேஜர் மாடல்ஸை இவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதில் முதல் மாடல் பார்த்திங்கன்னா அது நேஷ்னல் இல்லைனா ரீஜனல் மாடல்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு நாட்டுக்கோ இல்லை ஒரு ரீஜனுக்கோ அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு இலக்கியம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குது. ஸோ அந்த கம்யூனிட்டியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர், லிட்ரேச்சர், அந்த மொழி இதை பேஸ் பண்ணி இவங்க இந்த ஃபஸ்ட் மாடலை க்ரியேட் பண்ணுறாங்க. இது எப்படி அவங்க க்ரியேட் பண்ணாங்கன்னா, இப்போ அமெரிக்கன் லிட்ரேச்சர் லேட் 18th வர ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி இலக்கியம் இருந்திருக்கலாம். ஆங்கிலத்தில் அவங்க எழுதுனது லேட் 18th centuryக்கு அப்புறம் எடுத்துட்டு அதில் பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் கொலோனியல் நேஷன் அதோட நேஷ்னாலிட்டியோட ஒரு லிங்க் வருது அப்படின்றாங்க. அப்போது இந்த இலக்கியத்தை படிக்கும் போது ஒரு நேஷ்னல் லிட்ரேச்சராக அவங்க இதை அடையாளப்படுத்தி இதை ஒரு மாடலாக வச்சு தான் மற்ற போஸ்ட் கொலோனியல் அதுக்கப்புறம் எழுதப்பட்ட மற்ற நாடோடைய போஸ்ட் கொலோனியல் ரைட்டிங்ஸை இவங்க அந்த மாடலுக்குள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில போஸ்ட் கொலோனியல் நேஷன்ஸில் ஸ்ட்ராங் லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் ட்ரேட்ஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிக்கலான்னா, அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது இல்லையா, யார் அவங்கள காலனைஸ் பண்ணாங்களோ அவங்களுடைய அந்த காலனைசிங் பவர் அது எப்படி இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா பிரிட்டன் விட்டு போயிட்ட அப்புறம் இப்போ பிரிட்டனோட கல்ச்சர் வேறு, அவங்க ஆண்ட நாடுங்களோட கல்ச்சர் வேறு. அப்போ இது எப்படி தனித்தன்மையோடு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டாலும் அவங்களோட நாட்டோடைய அந்த கல்ச்சரை, அந்த மொழியை அது எப்படி பிரதிபலிக்குது, அந்த இலக்கியம் எப்படி பிரதிபலிக்குது அப்படின்றதான் பார்க்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 2 இல்லைனா ஒரு 3-4 ரீஜன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஐடியாஸ்லாம் வேறு வேறையாக இருக்கும். அப்போ கம்பேரிசன்ஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஒயிட் டயஸ்பரானா ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் போய் தங்குறவங்கள அவங்க எழுதுகிற இலக்கியங்களை டயஸ்பரா லிட்ரேச்சர்னுவோம். அப்போது இந்த வெள்ளையர்களே வேறு ஒரு நாட்டில் போய் தங்கும் போது அவங்க ஒயிட் டயஸ்பரா, அதே மாதிரி பிளாக் டயஸ்பரா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கம்யூனிட்டிஸ்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த அசிமுலேஷன் இருக்குது. ஏன்னா இதை பிரிட்டிஷ் வேர்ல்டு வியூலேருந்து பார்த்தோன்னா, ஏன்னா அவங்க தான் இந்த நாடுங்களெல்லாம் காலனைஸ் பண்ணியிருந்தாங்க, அதுலேருந்து இது எப்படி வேறுபட்டு இருக்குது, அப்போ அதுக்குள்ளே இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், இந்த 2 கல்ச்சர்ஸ். ஏன்னா பிரிட்டன் அங்கே தங்கியிருந்த போது அந்த நாட்டோடைய இம்பேக்ட், ஒரு தாக்கம் கண்டிப்பாக அவங்க எந்த நாட்டில் போய் தங்கியிருந்தாங்களோ அந்த நாட்டினர் மேலே இருக்கும். அப்போ அந்த 2 கல்ச்சர்ஸ்க்கு மேலே இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி, அந்த எழுத்தாளர்கள் எப்படி இந்த மெட்ரோபாலிட்டன் கொலோனியல் ஆக்சஸ்லேருந்து அவங்களால வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் பார்க்குறோம். 2வது மாடல் பார்த்திங்கன்னா அது ரேஸ் பேஸ்டு. ஏன்னா அந்த ரேஸில் தான் நம்ம எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் டிஸ்கிரிமினேஷனை பார்க்குறோம். ஏன்னா எல்லா நாட்டிலையும் இந்த ஏழை பணக்காரங்கன்னு இருக்குது, பொலிட்டிக்கல்னால் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறவங்கன்னு இருக்குது. அப்போது இந்த எழுத்தாளர்கள் வேறு டயஸ்பராவை சேர்ந்தவங்களாக போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இந்த பார்க்கும்போது இதில் ஆஃப்ரிக்கன் டயஸ்பரா, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ், ஆஃப்ரோ கெரிபியன்ஸு, அப்புறம் மற்ற நேஷ்னாலிட்டிஸும்
ஒரு ஆஃப்ரிக்கன் நேஷனாக வந்து அவங்களால எழுத முடியுது. இதை வந்து இன்னும் பிராக் ரைட்டிங் மாடல்னு வேறு பின்னாடி வந்து அவங்க அதை பற்றி ஒன்றும் டீட்டெயிலாக வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்புறம் தேர்ட் மாடல் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் மாடல். இதில் வந்து அவங்க இந்த லிங்குவிஸ்டிக், ஹிஸ்டாரிக்கல், கல்ச்சுரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து இந்த லிட்ரேச்சருக்கும் இன்னும் 2-3 லிட்ரேச்சருக்கும் இந்த போஸ்ட் கொலோனியல் கண்ட்ரீஸ்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத டிபேட் பண்ணுறாங்க. இதில் வந்து போஸ்ட் கொலோனியல் கிரிட்டிக்ஸ் சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தீமேட்டிக் பேரலல் இருக்குது. டிஃப்ரெண்ட் லிட்ரேச்சராக இருந்தாலும் அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு வேறு. ஆனால் அந்த தீம் வந்து இவங்க வந்து விடுதலைக்காக போராடி இருக்காங்க இல்லையா, அந்த போராட்டத்தை ஒரு செலிப்ரேஷனாக, ஒரு கம்யூனிட்டியாவோ ஒரு இண்டிவிஜுவலாவோ ஒரு தனிப்பட்ட நபர் எப்படி போராடி இருக்காரு, இல்லை வந்து ஒரு கம்யூனிட்டி எப்படி வந்து சுதந்திரத்துக்காக போராடிருக்குன்னு சொல்லிட்டு செலிப்ரேஷனாக எழுதியிருக்கிறத சொல்கிறாங்க. சில கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இலக்கியத்தை வந்து ஒரு வெறும் தீமேட்டிக் பேரலால் மாத்திரம் நம்ம லிமிட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இன்னும் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஸ்டைலிஸ்டிக் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. இப்போ அவங்க யூஸ் பண்ண ஆலிகரி, ஐரணி, அப்புறம் மேஜிக் ரியலிசம், இதெல்லாம் கூட இந்த போஸ்ட் கொலோனியல் ரைட்டிங்கோட கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கடைசி மாடலான ஃபோர்த் மாடல் பார்த்திங்கன்னா இது ஒரு கம்பேரிட்டிவ் மாடல். இது என்ன பண்ணுதுன்னா, இந்த மாடலில் வந்து இலக்கியத்தில் வந்து அந்த கல்ச்சுரல் ஹைப்ரிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோமி கே பாபா அவருடைய படைப்புகள், அப்புறம் வந்து 2 வகையான வேறு விதமான கல்ச்சர்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து அதான் சின்க்ரிட்டிஸ்டிக் அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சரில் வந்து முக்கியமான ஒரு காம்பனண்ட்ன்றாங்க. ஏன்னா வந்து இந்த ஆத்தர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய லிட்ரரி தியரிஸ்ட்டு, கல்ச்சுரல் ஹிஸ்டாரியன்ஸ்லாம் வந்து இந்த சின்க்ரிட்டியை வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து இது ஒரு நாடு வந்து இன்னொரு நாடால் வந்து ஆடப்பட்டிருக்கு. அப்போ அங்கே வந்து எவ்வளோ ஒரு மாற்றங்கள் வந்து இவங்க ஆள்ற நாட்டில் கொண்டு வருவாங்க. கல்ச்சுரலாக அவங்க மேலே கொண்டு வருவாங்க, பொலிட்டிக்கலாக கொண்டு வருவாங்க. இது எல்லாமே வந்து போஸ்ட் கொலோனியல் இலக்கியத்தில் வந்து அருமையாக வந்து எழுதப்பட்டிருக்கு, பிரதிபலிக்குது அப்படின்றது தான் இந்த ஃபோர்த் மாடல். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.